வெல்கம் டு சீசன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனநாயகனோட ட்ரெயிலர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒன் லாஸ்ட் டைம் பார்த்துருவோம். காதல் ஓ தலைவா ஏய் ஏய் இது அதான்டா தலைவா. வாட் அ மேன். தலைவன்டா. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது. விஜய புலி புலி மாதிரி வளர்க்கணும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல Bob. Wah, ya, நிறைய பேர் இருக்காங்க. ஏய் பூஜா. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா அது தெரிஞ்சா நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வர உன்னை காப்பாத்திக்கிட்டேன். தலைவா. ஓ வாணா வாணா வாணா. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒண்ணா நிக்கிறாங்க. அவங்க பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு கடவுள் ஆயிடுவான். அவனை உயிர் தெரியாத சீவையில உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு திரும்பி போற ஐடியாவே இல்ல. தலைவா அங்க தலைவா. நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு ஓடு போற போக்குல அங்க இருக்கிற அடி. ஏய் என்னடா இது? ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பகவந்த் கேஸோட ரீமேக் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ஜெயில் சீனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆர்மிக்கு சேர்றது, அந்த ட்ரைனிங் பண்ணுறது, அப்புறம் இந்த வில்லன்ஸ், இந்த ஃபைட்டு, அந்த ஃபைட் செட்டு கூட சின்னதாக அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பகவந்த் கேஸோட ரீமேக் தான். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் என்னங்க, ஏன்னா அது வந்து பகவந்த் கேஸோட ஒரு நல்ல படம் தான். என்ன கேட்டிங்கன்னா அந்த படத்தை வந்து பாலையா வந்து கொஞ்சம் ஓவரா சாட்டினால தான் அந்த படம் வந்து எல்லாரும் இப்போ போட்டு ரொம்ப கலாய்க்கிறானுங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி பகவந்த் ஒரு நல்ல படம் தான். தளபதி அது பண்ணான்ற போது அது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவா கிளாஸாக சூப்பராக பண்ணுவாருன்னா, ஸோ அதை என்ன அப்படின்னு நம்ம ஜனவரி 9 தேர்ஸ்ல தான் பார்க்கணும். அண்டு தளபதி வந்துட்டு என்ன சொல்றதுங்க, கடைசி படம் கஷ்டமாக தான் இருக்கு, வேற வழி இல்லை. அவர் சொல்லிட்டாரு நான் அதிக மாட்டேன் அரசியல் தான் அப்படின்ட்டு. நீங்க என்ன தான் ட்ரை பண்ண அழ மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நம்மள அழ வச்சிட்டாரு அவரு. ஸோ இட்ஸ் டைம் டு சென்ட் ஆஃப் ஹிம். ஸோ ஜனவரி 9 போய் தளபதியை செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம். அண்ட் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. அண்ட் சில பேர்லாம் பார்க்கும்போது டே நீங்களா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்டு ஏகப்பட்ட கேஸ்ட் இருக்கு. அதெல்லாம் பற்றி நம்ம ரிவ்யூவில் டீட்டெயிலாக பேசுவோம் படத்தை பார்த்துட்டு. இப்போ வந்து ஜனவரி ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரெயில் கட் நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அது பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லுவாங்களா அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பக்கா தளபதி பொங்கல், கமர்ஷியல் பொங்கல் தான் நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் ட்ரெய்லரில் வந்து ஏகப்பட்ட டயலாக்ஸாக இருக்கட்டும், அவர் தளபதி கொடுத்த பில்டப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் ஆகவும் செஞ்சிச்சு. நிறைய இடங்கள் வந்துட்டு வேற லெவலாக சரிமையாக செஞ்சு முடிச்சு. அதே மாதிரி அனிருத்தோட பிஜிஎம்மும் வந்துட்டு டாப் நாச்சு வேற லெவல் பண்ணியிருக்காரு அவரும். ஸோ படத்தில் இன்னும் பெரிய சம்பவம்லாம் வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த ராவண மவன்டா அந்த சாங் வர இடம் உண்மையிலே வந்துட்டு கூஸ் பம்ப்ஸாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ட்ரெயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் எதாவது இம்பார்ட்டன் மாட்டேன், இன்னும் திருப்பி எத்தனை தடவை பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தளபதி வெறியன், தளபதி கண்ணினே சொல்லலாம். ஸோ பார்ப்போம். சரி, see you guys. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஸோ மச். பாய்.